சாந்தி. அவ்யக்த சமிகை 22 மே 2025. बाप दादाविनुடைய மகா வாக்கியம். श्रेष्ठ कर्मों का फाउंडेशन है पवित्रता. உயர்ந்த கர்மங்களுக்கான ஆதாரம் அஸ்திவாரமே தூய்மையாகும். लेकिन पवित्रता सिर्फ ब्रह्मचर्य नहीं. ஆனால் தூய்மை என்பது வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் அல்ல. கண்டிப்பாக கிடையாதுங்கிறார். அது அவசியம், ஆனால் அது ஃபவுண்டேஷன் கட்டிட்டு அப்படியே விட மாட்டாங்க இல்லையா? அதுக்கு மேலே பில்டிங் எழுப்பணும். यह भी श्रेष्ठ है, लेकिन मनसा संकल्प में भी अगर कोई आत्मा के प्रति विशेष लगाव व झुकाव हो गया, किसी आत्मा की विशेषता पर प्रभावित हो गए या उसके प्रति नेगेटिव संकल्प चले, ऐसे भोल व शब्द निकले जो मर्यादा पूर्वक नहीं है, तो उसको भी पवित्रता नहीं कहेंगे. அப்போ பாபா என்ன சொல்றாரு, இந்த தூய்மையினுடைய ஆழம் என்பது ரொம்ப ரொம்ப விசித்திரமானது. பாபா என்ன புரிய வைக்கிறார்னா, ஒருவேளை எங்கேயாவது உங்களுக்கு யாரோ ரொம்ப நல்லா இருப்பாங்க, நல்ல குணங்களோட இருப்பாங்க, நல்ல சேவா பண்ணுவாங்க, பாபா பாபான்னு உயிரே கொடுப்பாங்க. எங்கேயாவது உங்களுக்கு யார் மீதாவது ஒரு விசேஷமான ஒரு பற்றுதல், ஒரு கவர்ச்சி வந்ததுன்னா கூட, தனிப்பட்ட முறையில் அவங்க மேலே உங்களுக்கு கவனம் போகுதுன்னா கூட, அல்லது இன்னொரு பக்கம் யார் மேலே உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் சங்கல்பம் வருது, ஸோ உங்கள் மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் வருது அப்படின்னா, அப்போ பாபா சொல்கிறாரு, அப்படிப்பட்ட எண்ணங்கள் வர்றதுனால நம்மளுடைய பேச்சு அந்த ஈஸ்வரிய நியமங்களுக்கு உட்பட்டதா இல்லை. சில முரளியில் சொல்லுவார் இல்லையா, இந்த ஜோக் அடிக்கிறது, கிண்டல் பண்ணுறது, அது கூட எங்கேயாவது யாரையாவது மனசை புண்படுத்திடும். சூழ்நிலை ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அப்போ அதுவும் ஒரு அசுத்தம் என்று கணக்கிடப்படும் சொல்லியிருக்கிறாரு பாபா. எனவே பாபா புரிய வைக்கிறாரு, எங்கேயாவது என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அது மரியாதைக்கு உட்பட்டதாக இல்லை அப்படின்னா, இது எல்லாமே என்ன ஆகிடுமா, அசுத்தமாகிடும். இது நாள் வரைக்கும் நமக்கு இதை பற்றி தெரியாது இல்லையா? லௌகிக்கத்தில் நம்ம அப்படி தான் இருப்போம். ஏன்னா நமக்கு தெரியாது, ராவண ராஜ்யத்தில் உலகமே அப்படி இருக்குது, நம்மளும் அப்படி இருந்தோம். ஆனால் இப்போ நமக்கு பாபா புரிய வச்சுட்ருக்கிறாரு, குழந்தைகளே இது ஸ்ரீமத் இல்லை, இது விக்கர்மம், இது சரியான வழி அல்ல. அப்போ இப்போ நம்ம என்ன செய்யணும், மாற்றிக்கிறோம். சரி பாபா, இல்லை இது என்னோடய மர்ஜீவா ஜென்மம், இது என்னோடய புது ஜென்மம். அப்போ இது வரைக்கும் இருந்த மாதிரி நான் இனிமேல் இருக்க முடியாது. ஸோ நம்முடைய வார்த்தை, நம்முடைய சங்கல்பங்கள் யார் மீது தனிப்பட்ட விதத்தில் அன்பும் வேண்டாம், யார் மீது வெறுப்பும் வேண்டாம். அப்படிப்பட்ட பவித்திர ஆத்மாவாக நம்மை நாம் மாற்றுவதற்கு சற்று கவனம் வைக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.